இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நான் வந்து பாசுமதி ரைஸ் தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன் பையனை. அந்த அந்த ரைஸ் வந்து முழுசாகவே இல்லைங்க, உடஞ்சி உடஞ்சி தான் உள்ளே இருந்துச்சு. நான் வந்து பிரியாணி செய்கிற ஐடியாவில் இல்லை. மட்டனை வந்து நான் வேக வச்சு முன்னாடியே வச்சுருந்தேன். நம்ம சுக்கா மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் பசங்களுக்குன்ட்டு இருந்தேன். இல்லைம்மா எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி வந்து தாளித்து வச்சுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ தாங்க பிரியாணி செய்கிறேன். அதுக்கு தேவையான கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன 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 வெங்காயத்தில் 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ரொம்ப நான் வந்து காரம் சேர்க்கலங்க. பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறதுனால சேர்த்துக்கங்க. நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தாங்க நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் பிரியாணி வந்து. நம்மளுக்கு சீக்கிரமும் வந்து ஒரு மாதிரி சாப்பாடு வீணாகாது, நல்லாயிருக்கும். நான் பொடிசாக புதினா தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி கொத்தமல்லி தழையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன்கிட்ட வந்து பெரிய ஸ்பூனுங்க, அது வந்து 1.5 ஸ்பூன்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோங்கிறனால கம்மியாக சேர்த்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு கம்மியாகவே தான் நான் சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வந்து செய்ய விருப்பம் இல்லாமல் செய்கிறப்ப தாங்க நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஜீரகத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூளும் அது மாதிரி 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்கள் மிளகாய் தூள் வந்து ரொம்ப உரைக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து பொடிசாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் தக்காளி பழம் ரொம்ப சேர்க்கல, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கறிலையும் போட்டு வேக வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா கம்மியாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்க, தக்காளி நல்லா வெந்துடும். அந்த பாருங்க ஆட்டுக்கறி வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா கொழுப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆயில் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். இந்த லெமன் ஃபுல்லாகவே நான் புழிஞ்சு விடலாங்க, கம்மியாக தான் புழிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச கறியை நம்ம ஊற்றிக்கலாங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றுங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம மூடி போட்டு வச்சு நம்மளுக்கு நல்லா பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. தண்ணி இதிலே கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துக்கிட்டேன். அது அந்த சொம்பில் வந்து 1.5 சொம்புட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நான் வந்து எப்பயுமே அரிசி வந்து தாளிக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் ஊற வைப்பேன். ரொம்ப நேரம் ஊறினாலும் சாப்பாடு உடஞ்சி போயிடும். ஊறின அரிசியை நம்ம வந்து உள்ளே போட்டுக்குவோம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள், கொஞ்சம் இதாகிருச்சு. நம்மளுக்கு கிண்டுறது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து மூடி போட்டு தம் போட்டு வச்சுக்கலாங்க. இது மாதிரி ரொம்ப இலை தக்காளியெல்லாம் தெரிஞ்சுன்னா பசங்களுக்கு வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி கூட பேஸ்ட்டாக கூட சேர்த்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வேலை இருக்காது. நம்ம இது மாதிரி வெயிட்டு வச்சு தம் போட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ஆவி வந்து வெளியில் போகாது, நல்லாயிருக்கும், சீக்கிரம் தம் ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி செய்கிற ஐடியாலே இல்லை, ஆனால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு வந்து. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்றைக்கி பிரியாணி வந்து. இது மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு செய்கிற முடிவு எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நான் சேர்த்த மாதிரியே சூப்பராக இருக்குங்க சாப்பாடு வந்து. கறி ஆனால் உடையாமல் இருந்துச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாக. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக்கை அமுக்கிடுங்க.